தேர்தலுக்கு பின்னரான காலம் குறித்து வெளியான அறிவிப்பு. தெரிவாகியுள்ள 20 பெண் உறுப்பினர்கள். மலையக வரலாற்றில் முதல் தடவையாக 2 பெண்கள் தெரிவு. அனுர அரசின் புதிய பிரதமர் யார்? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு தேர்தலுக்கு பின்னரான காலம் நடைமுறையில் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் விடயங்களை தெளிவுபடுத்திய போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான நிகால் தால்துவா, தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது தேர்தலுக்கு பின்னரான காலம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் ஒரு வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எந்தவிதமான கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணியை நடத்த முடியாது. எனவே இந்த காலகட்டத்தில் போலீசார் நாடு முழுவதும் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறி 581 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான பொது தேர்தலில் 20 பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலான பெண்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகும். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பட்டியலில் இருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஹரணி அமரசூரிய கடந்த பொது தேர்தலின் போது தேசிய பட்டியலின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவற்றில் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டத்தில் சன்மிலி குணசிங்க, பதுளை மாவட்டத்தில் அம்பிகா சாமுவேல், நிலாந்தி கோட்டஹச்சி, களுத்துறை மாவட்டத்தில் ஒஷானி உமங்கா, மாத்தறை மாவட்டத்தில் சரோஜா போல்ராஜ், ரத்னபுரி மாவட்டத்தில் நிலூஷா கமகே, கேகாலை மாவட்டத்தில் சாகரிகா அதாவுத, புத்தள மாவட்டத்தில் ஹிருனி விஜயசிங்க, மொனராகலை மாவட்டத்தில் சதுரை கங்காணி, கண்டி மாவட்டத்தில் துஷாரி ஜெயசிங்க, காலி மாவட்டத்தில் ஹசரல் எனக்கே, மாத்தறை மாவட்டத்தில் தீப்தி வாசலகே, யாழ்ப்பாண மாவட்டத்தில் ராசலிங்கம் வெண்ணிலா. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்த 2 பெண்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்லவின் மகளான சமிந்திரணி கிரியல்ல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமார விஜயரத்ன ஆகியோரும் தெரிவாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலையக அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக மலையக சமூகத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளரான கலைச்செல்வி 33,346 விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதேவேளை பதுளை மாவட்டத்திற்கான தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அம்பிகா சாமுவேல் 58,201 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 1977ஆம் ஆண்டில் முதலாவது மலையக பிரதிநிதித்துவத்தை பெற்ற மலையக சமூகம் கடந்த 47 வருடங்களில் பெற்ற முதலாவது பெண் பிரதிநிதித்துவம் இது என்பது முக்கிய விடயமாகும். இது மலையக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளமையை எடுத்துக்காட்டும் முகமாக அமைந்துள்ளது. பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் அடுத்த நடவடிக்கை குறித்து கட்சி பரிசீலித்து வருகின்றது. அதற்கமைய எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போது உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்ய உள்ளனர். இதனையடுத்து புதிய அமைச்சரவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக தற்போதைய அமைச்சரான விஜித ஹேரத்தை நியமிக்க வேண்டும் என கட்சிக்குள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வெளியான விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் கம்பஹா மாவட்டத்தில் அதிகூடிய 716,715 வாக்குகளை விஜித ஹேரத் பெற்றுள்ளார். இதனையடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமகால பிரதமரும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஹரணி அமரசூரிய 655,289 விருப்பு வாக்குகளை கொழும்பு மாவட்டத்தில் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.